நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய 3 லைன் வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் ரூம் இருக்குது. பெட்ரூமில் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. வாடகைக்கு விடுவதற்கு ஏற்ற வீடுங்க இது. அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால 5 லட்சம் குறைச்சி இந்த வீட்டை விற்பனைக்கு தராங்க. மொத்தமாக 2.25 சென்ட் இடம் இருக்குங்க. சதுரடி கணக்கில் பார்த்தீங்கன்னா 1210 சதுரடி இடம் இருக்குது. இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும். ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரஸையும் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் வாவிப்பாளையம் போஸ்டில் ஊத்துக்குழி ரோடில் சேடர் பாளையமில் லொக்கேட் ஆகிருக்குங்க. போர்வெல்லும் இபி சர்வீஸும் இருக்குது. இது கிழக்கு பார்த்த வீடு. லைனாக 3 வீடுகள் இருக்குங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் ரூம் இருக்குது. பெட்ரூமில் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம். மொத்தமாக 2.25 சென்ட் இடம் இருக்குங்க. சைட் வடக்கு பார்த்தும் வீடு கிழக்கு பார்த்தும் இருக்குது. இந்த வீட்டின் உண்மையான விலை 45 லட்சம் வருதுங்க. அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால 5 லட்சம் குறைச்சி 40 லட்சத்துக்கு தராங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.